என்எல்சி நிறுவனத்திற்கு 7000 கோடி ரூபாய் வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வரும் பேருந்து போல ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பேருந்திலிருந்து வரும் புகை போல் இபிஎஸ் வாயிலிருந்து பொய்கள் வருவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் எடுப்பதே முடிவு என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி கிடையாது என்றும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமையும் எனவும் சிதம்பரத்தில் அளித்த பேட்டியில் உறுதி. திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் பாஜக மதவாத கட்சியா? கூட்டணி விவகாரத்தில் அதிமுக பற்றி இனி ஸ்டாலின் பேசக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டிய ஸ்டாலின் முதல்வரானதும் வெள்ளைக்குடை பிடிக்கிறார். பிரதமருக்கு வெள்ளைக்குடை பிடித்த வேந்தர் ஸ்டாலின் என்று பெயர் சூட்டலாம் என இபிஎஸ் விமர்சனம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அன்று அமித்ஷா கூறவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் திட்டவட்டம். விசிக மற்றும் கம்யூனிஸ்டுகள் திமுக கூட்டணியில் அசிங்கப்பட்ட பிறகும் தொடர வேண்டுமா என இபிஎஸ் கேள்வி. அதிமுக கூட்டணியில் சேரும் கட்சிகளை ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்பதாக பேச்சு. தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாமக பங்கேற்க வேண்டும். கட்சியின் 37ஆம் ஆண்டு விழாவையொட்டி அன்புமணி திட்டவட்டம். திமுகவுக்கு விழும் 4 ஓட்டுகளில் 1 ஓட்டு விசிகவின் வாக்கு என முதல்வர் முன்னிலையில் திருமா பேசியதன் பின்னணியில் தேர்தல் கணக்கு. திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கேட்டு பெறும் திருமாவின் முயற்சி என தகவல். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. வரும் 30ஆம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கமல்ஹாசன். புதிய பயணத்தை நண்பருடன் பகிர்ந்து மகிழ்ந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. ஜூலை 8ஆம் தேதி முதல் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கேட்ட பட தயாரிப்பு நிறுவனத்திடம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் வழக்கு. 80 நாள் கால்ஷீட் கொடுத்தும் படத்தை தொடங்காததால் தமக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுவில் ரவிமோகன் குற்றச்சாட்டு. திருப்பதியில் 1 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி. சாரல் மழைக்கு இடையே 4 மாட வீதிகளில் கூடியிருந்த பக்தர்கள் தரிசனம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். லடாக்கில் 15000 அடி உயரத்தில் நடைபெற்ற ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனை வெற்றி. வேகமாக நகர்ந்த வான் இலக்குகளை ஏவுகணைகள் 2 முறை வெற்றிகரமாக தாக்கியதாக டிஆர்டிஓ அறிவிப்பு. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை வளாகம் அருகே டெஸ்லா காரை ஓட்டி பார்த்த துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே. மும்பையில் புதிய ஷோரூமை திறந்துள்ளதை அடுத்து சோதனை முயற்சியாக இயக்கி பார்த்ததாக தகவல். உலக பணக்காரர்கள் பட்டியலில் இலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடம். ஃபேஸ்புக் நிறுவனர் ஜூக்கர்பெர்க்கை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடித்தார் ஆரக்கிள் நிறுவனர் லாரி எரிசன். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வியாழக்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி, தென்காசி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிக்கை.
தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பமும் ஈரப்பதமும் நிலவும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை.